என் தங்கப்பிள்ளையே, ஒரு நிமிடம் நிற்பாயா? உன்னோடு தான் நான் பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நடப்பது எனக்கு சரியாக படவில்லை. அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு விஷயம் எனக்கு சரியாக படவில்லை. அதனால் நாளை உன்னுடைய குடும்பத்தின் நலனுக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிக்காகவும் இவரை நீ சந்திக்க செல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, தாயானவள் ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்ல வரும் பொழுது அந்த விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் நீ தவிர்க்காதே. ஏன் தெரியுமா? அம்மா உனக்கு சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியதாக மட்டுமே இருக்கும். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நீ அனுபவிக்கக்கூடிய உன்னுடைய முழுமையான சந்தோஷத்தை பற்றியதாகவும் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. என்ன நடந்தாலும் உன் தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக எப்பொழுது ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்குகிறாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க உன் வசமாகி விடுகிறது. நான் வருவதற்கான முழுமையான பலனும் உனக்கும் கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும் என்றால் இனி வரும் நாட்களில் இந்த வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. மன நிம்மதியும் மன சந்தோஷமும் எங்கே என்று தேடி அலைகின்ற நம் வாழ்க்கை எல்லாவற்றையும் நமக்குள் தான் வைத்திருக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய பதிலை இப்பொழுது எல்லாமும் சொல்லத் தொடங்கி இருக்கின்றது. இந்த வாழ்க்கையானது எப்பொழுதும் உனக்காகவே சுழன்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரம், இந்த தாயானவள் நான் சொல்லித்தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நான் இருக்கும் இது போன்ற நேரங்களில் இனி என் பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்க வேண்டி இருக்கிறதோ அவை அத்தனையையும் நான் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுக்க வருவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் நமக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையையும் நாம் முதலில் சரியாக எதிர்கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு நாம் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் தான் இன்று இந்த வாழ்க்கையில் நம்மை அதிகமாக காயப்படுத்தி இருக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. ஆத்திரத்தில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள்தான் இன்றும் நமக்கு பல கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் நம்மை நிற்க வைத்திருக்கிறது. இப்படியாக வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொரு நிலைகளையும் எதிர்கொள்ளும் இந்த நேரம்தான் இனி இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு முழுமையை கொடுக்க வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி என்ற தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு, எதை நடத்துகிறது என்பதனை தெரிந்து கொண்டு, நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் அது தேடிக்கொண்டு வந்து கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதையே வேண்டி நான் இருப்பது இனி உனக்கு நம்பிக்கையையும் மன உறுதியையும் நிச்சயமாக இனி கொடுத்தே தீரும் என்பதனை மறந்து விடாதே. காரணமில்லாமல் எதுவும் நடப்பது கிடையாது. காரணம் இன்றி நடக்கின்ற ஒரு விஷயமாக இருக்குமானால் அதை ஒருபோதும் உன்னை பாதிக்காதபடி நான் தடுத்து நிறுத்தி விடுவேன். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டிய பக்குவம் இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் நீ சரியாக வாழ்ந்து காட்ட வேண்டிய மனநிலை உனக்கு இருக்கிறதல்லவா? இந்த தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் இனி உனக்கு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ மீண்டு வந்தே தீர்வாய் என்பதனை மறக்காதே. ஆசைப்படுவது நம்முடைய தவறு கிடையாது. ஆனால் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய வேண்டும் என்பதில் முதலில் நீ கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஆசைப்பட்ட பிறகு அதை இன்னொருவருக்கு விட்டு கொடுக்க ஒருபோதும் நீ தயாராகிவிடக்கூடாது. உன்னை தேடி இந்த வாழ்க்கை இனி எல்லாவற்றிலும் உன்னை தொடர்ந்து உனக்கான முழுமையை கொடுக்கும் இந்த நேரத்தில் நீ ஒருபோதும் தொலைத்துவிடக்கூடாது. சுற்றி இருப்பது என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நான் புரிய வைக்காமல் எங்குமே செல்ல மாட்டேன். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான முழுமையை நான் கொடுத்து விடுவேன் என்பதனையும் நீ மறக்காதே.
இந்த வராகியானவள் உனக்கு சொல்லக்கூடிய அத்தனை நிலையிலும் அடுத்தடுத்த வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கும் பொழுது இனி எதையுமே யோசித்து என் குழந்தை நீ கலங்கிவிட வேண்டாம். குறிப்பாக உன் தாயானவள் நான் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுதெல்லாமுமே உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்கும் பொறுப்பை நான் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு துன்பங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க நான் சரியாக வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரி எது தவறு எது என்று உனக்கு நான் புரிய வைக்க வேண்டும். நீ செய்வதை எல்லாமும் சரியென்று சொல்லிவிட்டு தலையாட்டி விட்டு போவதற்கு நான் ஒன்றும் இந்த துரோக மனிதர்கள் அல்ல. என் பிள்ளை செய்வது சரியென்று சொல்லும் பொழுது அதை பாராட்டவும் தெரியும். என் பிள்ளை தவறு என்று சொல்லும் பொழுது அது தவறு என்று தெரிந்தவுடன் என் பிள்ளைக்கு கஷ்டங்களை கொடுக்கவும் எனக்கு தெரியும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் நான் இருக்கும் இந்த நாட்களை நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ கவனமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கடந்து வாழ வேண்டிய இந்த நேரத்தை நாம் இனிமேலும் தொலைத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். அதிர்ஷ்டத்தை நாம் என்னவென்று உணர்கின்ற நேரம், பல ஆச்சரியங்களுக்குள் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டிய காலம். அத்தனையிலும் என் பிள்ளை வெற்றியை பெற்றே தீருவாய். அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் நன்மைகளை அடைந்தே தீருவாய். உனக்காக நான் சொல்ல சொல்ல உனக்கு வரக்கூடிய துன்பங்களிலிருந்து உன்னை காப்பாற்றக்கூடிய இந்த ஒருவரை நீ யார் என்று அடையாளம் கண்டுகொள்வாய். உனக்கு இப்பொழுது நிலைமை சரியில்லை, நடக்கக்கூடியது எதுவும் எனக்கு சரியாக படவில்லை என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டல்லவா? என் குழந்தையே, சுற்றி இருக்கும் தீமைகள் ஒவ்வொன்றும் உன்னை அதிகமாக வேதனைப்படுத்த இப்பொழுது தயாராக இருக்கிறது. மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தையும் கண்ணீரையும் கவலையையும் கொடுக்க தயாராக இருக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எதுவுமே இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உனக்கு சரியாக பிடிபடவில்லை. ஏதோ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதை பாட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லித்தான் நீயும் அதன் போக்கிலேயே சென்று கொண்டிருக்கின்றாய். சில சமயங்களில் சில சறுக்கல்கள் வரும்பொழுதெல்லாமுமே நீ அந்த சறுக்கல்களிலிருந்து மீண்டு வரத்தான் செய்திருக்கிறாய். அதில் பாதாளத்தில் தள்ளிவிடுவதற்கான பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம், இனி அத்தனையிலும் உனக்கு மன நிம்மதி என்ற ஒன்று கிடைக்க வேண்டும். இது நாள் வரையிலும் தொலைத்தது எல்லாமும் போதும். இழந்ததை எல்லாமும் நாம் இனிமேலும் தொலைக்கக்கூடாது. நமக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கென என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை நமக்கு எதை எப்படியாக மாற்றினாலும் சரி, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலத்தை நீ எப்பொழுது புரிந்து கொள்கிறாயோ, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுது தெரிந்து கொள்கிறாயோ, அப்பொழுதே உனக்குள் இருக்கும் எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமும் விலகி உனக்குள் நேர்மறையான விஷயங்கள் வரத் தொடங்கிவிடும். தெய்வத்தின் அன்பை பெறுகின்ற ஒரு பிள்ளையினால் இந்த வாழ்க்கையில் எதையும் சாதித்து காட்ட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய இந்த விஷயங்கள் அத்தனையையும் இனிமேல் வரும் காலங்கள் உனக்கு சரியாக உணர்த்த வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நான் வந்து நிற்பேன். அதில் உனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் நான் கொடுப்பேன். நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னை சுற்றி இருப்பது அத்தனையிலும் உனக்கான தீமைகளை முன்னிறுத்துகிறது. வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களையும் கவலையையும் கண்ணீரையும் கொடுக்கின்றது. வாழ்க்கை என்றால் என்னவென்று என் பிள்ளை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறாய். அதற்கு தகுந்தாற்போல உனக்கும் பல இன்னல்களை இந்த வாழ்க்கை தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் நான் உடனிருக்கும் இந்த நேரத்தை நீ புரிந்து கொள்ளும் பொருட்டு அத்தனையிலும் நீ பெறக்கூடிய ஒவ்வொரு வெற்றியிலும் நிச்சயமாக உன் பெயர் சொல்ல வேண்டும்.
என் குழந்தையினுடைய முயற்சியால் தான் இந்த வெற்றி கிடைத்தது என்று சொல்ல வேண்டும். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த சூழ்ச்சியானது உன்னை தீய வழியில் அழைத்து செல்வதற்கானது. வேண்டும் என்றே உனக்கு வேதனையை கொடுப்பதற்கானது. பல நிலைகளிலும் உனக்கு துன்பத்தை கொடுப்பதற்கானது. நீ எப்பொழுதும் கண்கலங்கி நிற்க வேண்டும் என்பதற்கானது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கான கண்ணீரையும் கவலையையும் நீ என்னவாக உணர்கிறாய் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும். ஏனென்றால் கண்ணீர் துளிகளை நாம் எதற்காக வீணாக்குகிறோம்? நம் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர் துளிகளுக்கு உண்மையாகவே மதிப்பு இருக்கிறதா? நாம் சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் நிச்சயமாகவே எந்த அளவிற்கு மதிப்பு மிக்கது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி எந்த நாளும் உனக்கு பல நிலைகளிலும் உன்னை நிச்சயமாக வெற்றியின் பாதையில் அழைத்து சென்று உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் இனிமேல் நாம் உணரும்போது அவை அத்தனையிலும் இருந்து மீண்டு வரக்கூடிய நேரங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கக்கூடிய விஷயங்களினால் என் பிள்ளை நீ சரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். வாழ்க்கை இனி உனக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் என்னவென்று உணர்த்தும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்ல தேவைகளுக்கு உனக்கு நான் அத்தனையையும் சரி செய்து கொடுத்து விடுவேன். நல்லதொரு புரிதலில் இந்த வாழ்க்கையை நான் கவனமாக மீட்டெடுத்து விடுவேன் என்பதனையும் நீ மறக்காதே. நடப்பதை நாமாக புரிந்து கொள்ளும் வரை யாரும் நமக்கு நல்லபடியாக புரிய வைக்க முயற்சி செய்வது கிடையாது. உன் கண்ணீரை கண்டு ரசிப்பவர்கள், உன்னுடைய சிரிப்பை கண்டு பொறாமைப்படுகின்றவர்கள் இருக்கும் வரை எப்பொழுதும் உனக்கு சோதனை இருந்து கொண்டுதான் இருக்கும். அதனால் நாளை மங்கள செவ்வாய்க்கிழமை நேரத்தில் நான் சொல்கின்ற ஒருவரை அவரினுடைய இல்லத்திற்கு சென்று பார். நிச்சயமாக அவரினுடைய வாழ்க்கை எல்லாமும் நமக்கு மிகப்பெரிய உதாரணமாக மாறும். வாழ்க்கையில் அவர் அடைந்திட்ட கஷ்டங்கள் என்ன, அவர் செய்த விஷயங்கள் என்ன என்பதனை எல்லாமும் பார்த்து தெரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை விட சிறப்பான ஒரு விஷயம் அந்த நாளில் வேறெதுவுமாக இருந்திருக்காது. இவரை பற்றி நீ தெரிந்து கொள்ளும் நேரம்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகவும் உன்னதமான நேரமாக இருக்கும். இவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர். என் குழந்தையே, நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ உணர்ந்து புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் இனி வரும் நாட்களில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிகப்பெரிய வெற்றியை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. நன்மதிப்போடு நீ எதையும் உணர்ந்து கொண்டால் இனி வரக்கூடிய நேரங்களை நீ நிச்சயமாக கவனத்தில் கொள்ள மாட்டாய். ஆனால் இப்பொழுது உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக நான் புரிந்து கொள்ள வேண்டி உன் முன்னால் நிற்கிறேன். சரியாக என் பிள்ளைக்கு எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் உறுதியாக நிற்கின்றேன். அதனால் தான் அம்மா இன்று உனக்கு இந்த செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். யாரை காணச் சொல்வாள் இந்த தாய் என்று யோசிக்கிறாயா? யாரை பார்த்தால் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாறிவிடும் என்று நீ யோசிக்கிறாயா? நிச்சயமாக இந்த தெய்வத்தை, இந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தும் நேரம் நிச்சயமாக உனக்குள் பல ஆச்சரியங்களும் பல அதிசயங்களும் நடந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாமும் எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் நாம் அங்குமிங்குமாக முடங்கி கிடக்கிறோம். ஆனால் இவரை சந்திக்கச் சென்று உதவி கேட்டிருந்தால் என்றோ அந்த காரியம் நல்லபடியாக உனக்கு நடந்திருக்கும் என்பதுதான் உண்மை. மீண்டும் இந்த காரியத்தை நான் உனக்கென நல்லபடியாக தொடங்கி வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அதற்கான உதவியாக இவரினுடைய அன்பு முதலில் உனக்கு வேண்டும். நாளைய தினம் மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல், முருகப் பெருமானுக்கு உகந்த இந்த செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில்
முதலாவதாக என் பிள்ளை, நீ கந்தனைத்தான் தேடிச் செல்ல வேண்டும். உன் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நீ முருகப்பெருமானை நாளை வணங்கிவிட்டு வா. நிச்சயமாக உனக்கென இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்த்தது நானாக இருக்கும் பொழுது நான் கந்தனிடத்திலும் சொல்லிவிட்டுத்தான் உன்னோடு வந்து பேச நினைக்கிறேன். நாளைய தினம் என் பிள்ளை ஒன்று என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உன் முன்னால் வந்து நிற்கும். அப்படி வந்து நிற்கின்ற பிள்ளைக்கு என்ன கேட்கிறதோ அதை நீ நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கந்தன் நான் தான் கேட்டிருக்கிறேன். நான் உனக்காக சிபாரிசு செய்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் இதனை விட்டுவிட மாட்டார்கள். எக்காரணத்தை கொண்டும் உனக்கு அதை செய்து தராமல் அந்த கந்தன் நிச்சயமாக சென்று விட மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் நினைத்ததை எல்லாமும் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நன்மைகளையும் பொறுத்தது. இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை பொறுத்தது. யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யக்கூடாது, அவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய கொள்கை என்பதனை புரிந்து கொள். யாருடைய மனதிலும் ரணங்களை உருவாக்க கூடாது. அது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் பெண்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகள் அல்லவா? மிகப்பெரிய அளவிலான விஷயங்களை எல்லாமும் சர்வசாதாரணமாக கடப்பதும் ஒன்றுமில்லாத விஷயத்தை பெரிதுபடுத்துவதும் தான் இன்றிருக்கின்றவர்களின் மனநிலையாக இருக்கின்றது. அதனால் இதை எல்லாமும் புரிந்து கொண்டு இனி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொண்டு நான் சொல்லித்தரும் உண்மைகளை புரிந்து கொண்டு நன்மதிப்போடு நீ இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லதொரு சூழ்நிலையோடு உனக்காகவே இந்த தாயானவள் நடத்துகின்ற இந்த விஷயமானது நிச்சயமாக தெய்வத்தினுடைய அருளை உனக்கு பெற்று கொடுப்பதற்கானது. என் பிள்ளை, நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகலாம். ஆனால் உனக்காக தெய்வமாக நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாளை முருகப்பெருமானினுடைய ஆசிகளை பெறுவதற்கு நீ மறக்கக்கூடாது. ஓம் சரவண பவ என்று சொல்லும் நேரத்தில் அவர் நிச்சயமாக உன் மனதிற்குள் வந்து விடுவார். மனதில் இருக்கின்ற அவரை நீ நிச்சயமாக நல்லபடியாக கரை சேர்க்க வேண்டும். இல்லை என்றால் காலம் முழுவதும் உன்னை பல கேள்விகளை கேட்டு கொண்டுதான் இருப்பார்கள். உனக்குள் பல சோதனைகளை தாங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள் என்பதனையும் மறக்காதே. உன்னுடைய நம்பிக்கையினால் மட்டுமே கந்தனை நெருங்க முடியும். உன்னுடைய நல்ல சிந்தனைகளால் மட்டுமே அப்பன் முருகனை நெருங்க முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதிலுமே உனக்கு ஒரு நல்ல மாற்றம் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நல்ல விஷயங்கள் நடத்துவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக உன்னால் வழிநடத்த முடியும் என்பதனையும் மறந்து விடாதே. உனக்கு மனதில் தோன்றுகின்ற பல குழப்பங்கள் தான் உனக்கு நேரத்தை சரியில்லாமல் மாற்றிவிட்டது. உன்னுடைய மனதில் தோன்றிய ஒவ்வொரு சிந்தனைகளும் தான் உனக்குள் அதிகமான மன அழுத்தத்தை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் உன்னை சார்ந்திருக்கின்றவர்களினுடைய மனநிலையையும் நீ பாதிப்படையச் செய்கின்றாய் என்பதுதான் உண்மை. உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை உன்னை சுற்றி இருப்பவர்களைத்தான் பாதிக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொருவரையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எல்லா நேரமும் எல்லா நாட்களிலும் இனி நமக்கு தோன்றுகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நாம் சரியாக எதையும் எதிர்கொள்ள துணிந்து விட்டோமானால் நம்மை சூழ்ந்து வருகின்ற ஆபத்துகள் கூட ஒன்றுமில்லாமல் விலகி போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாது. சூழ்நிலைகளினால் இந்த வாழ்க்கையை நாம் உணர்ந்து கொண்டு வாழ நினைத்தோம் என்றால் அதுபோல இனி எல்லாவற்றையும் நீ மேன்மையடையச் செய்ய வேண்டும். நீ வளர்ந்து காட்ட வேண்டும். அதற்குத்தான் நாளை கந்தனை காணச் செல் என்று உன் அம்மா சொல்லி இருக்கின்றேன். கந்தன் கொடுக்கும் ஒரு நம்பிக்கையினால் நிச்சயமாக உன்னால் உயர்ந்து காட்ட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நாளிலும் என் பிள்ளையினுடைய விருப்பங்களும் என் பிள்ளையினுடைய ஆசைகளும் என் பிள்ளைக்கு இனி நல்லதையே உருவாக்கி கொடுக்கட்டும் என்பதனை புரிந்து கொள்.
சொல்ல வந்த விஷயத்தை கச்சிதமாக சொல்லி முடித்து விட்டேன். நாளை கந்தனை காணச் செல். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரியதொரு ஒளி பிறக்கும். உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய குழப்பமும் உன்னை விட்டு விலகும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.